சென்னையின் மிகவும் பழமையான பேருந்து நிலையமான பிராட்வே பேருந்து நிலையத்தை தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னையில் உள்ள பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் கட்டிடத்திற்கு அருகில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மல்டி மாடல் பேருந்து நிலையம் மற்றும் அலுவலக வளாகம் அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நிதிநிலை அறிக்கையின் பொழுது தெரிவித்திருந்தார். மேலும் இந்த திட்டம் 823 கோடி ரூபாய் மேம்படுத்தப்படும் என தெரிவித்திருந்த அவர் இதற்காக தமிழக அரசு 200 கோடி வழங்கும் என்றார். தற்போது அதற்கான பணிகள் துவங்கப்பட உள்ள நிலையில் பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலில் அமைக்க சென்னை மாநகராட்சி சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த சில மாதங்களில் பிராட்வே பேருந்து நிலையம் தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்காக 5 கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட உள்ளன. அதன் பிறகு பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணி தொடங்கும் என கூறப்படுகிறது. பிராட்வே பேருந்து நிலையம் இருக்கும் இடத்தில் 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கொண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அதே போன்று குரலகம் கட்டிடம் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்பட உள்ளது. இங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம் என்று அனைத்தையும் இணைக்கும் வகையில் 7 நடைமேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.